கொஞ்சம் காஃபி, நிறைய கதைகள். நான் உங்கள் ரேகா. ஃபில்டர் காஃபி பாகம் 3ற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். பின்பு இரு வீட்டாரும் மற்ற விஷயங்களை பேசி முடித்து அன்றே தாம்பூலம் மாற்றிக்கொண்டனர். அனைவரிடமும் விடைபெற்று கொண்ட சித்தார்த் தன் குடும்பத்தினருடன் கிளம்பினான். சித்தாராவை பார்த்து யாரும் அறியா வண்ணம் தலையசைத்து விடைபெற்றான். சித்தாராவை தவிர அனைவரும் அவர்களை வழியனுப்பச் சென்றனர். சித்தாரா பால்கனிக்கு ஓடிச் சென்று மறைவாக நின்று அவனை பார்த்தாள். சித்தார்த் காரில் ஏறும் முன் அவளை கண்டு கொண்டான். யாரும் அறியா வண்ணம் அவளுக்கு கையசைத்தான். சித்தாரா கதவை தாளிட்டுக் கொண்டு குதித்து கூத்தாடினாள். தன் ரகசிய காதலனே கணவனாகப் போகிறான் என்று அவளால் இன்னும் நம்பவே முடியவில்லை. அடுத்த மாதமே திருமணத்திற்கான நாள் குறித்தனர். சித்தாரா கனவுலகில் மிதந்தாள். ஒரு நாள் மாலை பொழுதில் திடீரென்று அவளுடைய அலுவலகத்திற்கு சித்தார்த் வந்தான். அவளை தன்னுடன் பைக்கில் ஒரு ரெஸ்டாரண்டிற்கு அழைத்துச் சென்றான். ஏற்கனவே அவன் அங்கு ஒரு டேபிளை முன்பதிவு செய்திருந்தான். சித்தாரா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் என்றான். கேளுங்கள் என்றாள் சித்தாரா. பெண் பார்க்க வந்தபோது நான் உன்னை பார்க்கும் போதும் உன் கண்கள் கலங்கியிருந்தன. மேலும் ஒரு அளவு கடந்த அன்பு அந்த பார்வையில பார்த்தேன். எனக்கு உன் கண்கள் ஏதோ ஒரு செய்தி உணர்த்துவதை உணர்ந்தேன். இப்ப சொல்லு, என்ன விஷயம் என்றான். இவ்வளவு கூர்மையாக தன்னை கவனித்திருக்கிறானே என்று அதிசயித்து போனாள். என்ன பதிலே காணோம் என்றான். அதற்குள் ஃபில்டர் காஃபி அங்கு வந்து சேர்ந்தது. காஃபியை அருந்தியவாறே சித்தாரா பேசலானாள். அவனை முதலாக பார்த்தது, அவனை தேடியது, பின்பு ரகசியமாக அவன் மேல் அன்பு செய்தது என்று எல்லாவற்றையும் அன்பொழுகக் கூறினாள். சித்தார்த் அதிசயித்துப் போனான். அது என் நண்பனுடைய நண்பனின் திருமணம். அதனால் கல்யாணத்துக்கு கூட இருக்காமல் நான் உடனே கிளம்பிட்டேன் என்றான். சித்தாரா, நான் ஒன்னு கேட்டா நீ கோபிக்க கூடாது, சரியா என்றான். மாப்பிள்ளையாக நான் வராமல் இருந்திருந்தா நீ என்ன செஞ்சிருப்ப என்றான். ஒரு தலையாக கொண்ட அந்த அன்பை என் மனதின் ரகசிய பெட்டகத்தில் பூத்தி வைத்துக் கொண்டு என் தாய் தந்தையர் எனக்காக தேர்ந்தெடுக்கும் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வேன் என்றாள். ஆனால் என் அன்பு தூய்மையானது. அதான் கடவுள் உங்களை என்னிடம் கொண்டு வந்து விட்டார் என்று உருகி கூறினாள். சித்தார்த் அவள் கரம் இறுகப் பற்றிக் கொண்டு, நான் புண்ணியம் செய்தவன் சித்தாரா, இப்படி ஒரு தூய அன்பை நான் பெறப் போகிறேனே என்று கண்கலங்க கூறினான். இருவரும் அவர்களுக்கே உரிய ரசனையுடன் ஃபில்டர் காஃபியை பருகியபடியே வெகுநேரம் பேசிக் கொண்டிருந்தனர். பின்பு சித்தாராவை அவர்களது வீட்டில் இறக்கிவிட்டான். கிளம்பும் முன், சித்தாரா என்றான். என்ன என்றாள். ஒண்ணுமில்லை, உன் கண்ணுல என் மீது நீ கொண்டுள்ள தூய்மையான அன்பை பார்க்கணும் போல இருந்தது, அதான் என்றான். சிரித்தபடியே சித்தார்த்தை பார்த்து கண் சிமிட்டு விட்டு வீட்டிற்குள் ஓடினாள். நாட்கள் சொர்க்கமாக ஓடியது. சித்தாராவுக்கும் சித்தார்த்துக்கும் திருமணம் கோலாகலமாக நடைபெற்றது. சித்தார்த் அன்று சித்தாராவின் வீட்டில் தங்கினான். மறுநாள் காலையில் இருவரும் அவர்களது அறையில் காணவில்லை என்று சுதா அவர்களை தேடியபோது கீதாவும் அவளுடன் சேர்ந்து கொண்டாள். சித்தார்த்தும் சித்தாராவும் பால்கனியில் காதொளிப்பானை மாட்டிக்கொண்டு ஃபில்டர் காஃபியை ரசித்துக் கொண்டிருந்தனர். நல்ல ஜோடிதான் என்று சுதாவும் கீதாவும் கிண்டலடித்தனர். இருவருக்கும் கைகளால் அவர்களுக்கு தெரியாமல் திருஷ்டி கழித்தாள் சுதா. சித்தாரா புகுந்த வீட்டிற்கு செல்லும் நாளும் வந்தது. சுரேந்தர் சித்தார்த்திடம் தன் மகளை நன்றாக பார்த்து கொள்ளும்படி கூறி கண் கலங்கினார். மாமா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் சித்தாராவை நல்லா பார்த்துக்குவேன் என்றான். சித்தாராவின் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க அவளை வழியனுப்பி வைத்தனர். சித்தார்த்தும் சித்தாராவும் மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்தினர். சித்தாராவை தங்களுடைய மகளைப் போல் பார்த்து கொண்டனர். சித்தாராவின் குடும்பத்தினருக்கு இதில் மிகுந்த மகிழ்ச்சி. தினமும் சித்தார்த் வேலை முடிந்ததும் சித்தாராவை கூட்டிக் கொண்டுதான் வீட்டுக்கு திரும்புவான். அன்று அப்படி காரில் வீட்டிற்கு திரும்பும்போது, சித்து என்றான்.
என்ன சார், ரொம்ப செல்லமா கூப்பிடுறீங்க? அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்கு போலயே என்று கண் சிமிட்டியபடி கேட்டாள். எனக்கு அமெரிக்கா போகும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றான். ஐயா ஜாலி என்று கத்தினாள். முதல்ல நான் மட்டும் போற மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுதான் உன்னை கூட்டிட்டு போக முடியும். முகம் மாடிவிட்டது சித்தாராவுக்கு. அப்புறம் நிலைமையை புரிய வைத்து சித்தாராவை சமாதானப்படுத்தினான். அவளும் ஒத்துக்கொண்டாள். அவன் அமெரிக்கா செல்லும் நாள் நெருங்க நெருங்க சித்தாரா அலுவலகத்திற்கு விடுப்பு சொல்லிவிட்டு அவன் கூடவே இருந்தாள். 1 மாதத்தில் அமெரிக்காவுக்கு அவளை அழைத்துக் கொள்வேன் என்றான். அந்த 1 மாதத்திற்கு சித்தாரா அவளுடைய அம்மா வீட்டில் இருக்கட்டும் என்று சித்தார்த்தின் தாய் தங்கம் கூறினாள். அத்தையை கட்டிக்கொண்டு நன்றி கூறினாள் சித்தாரா. அவனை வழி அனுப்ப சித்தாரா வீட்டினரும் வந்தனர். விமான நிலையம் செல்ல அனைவரும் ஒவ்வொரு காரில் ஏறினர். சித்தாராவும் சித்தார்த்தும் தனியாக ஒரு காரில் வந்தனர். காரில் ஏறியவுடன் சித்தார்த்தின் தோளில் சாய்ந்து கொண்டாள். அவனது பிரிவு அவளை வாட்டும் என்று புரிந்து கொண்ட சித்தார்த் அவள் தலை கோதி விட்டான். அவளது கையை பற்றி கொண்டு ஒரு கையால் காரை ஓட்டினான். விமான நிலையம் வந்தடைந்தனர். சித்தார்த் அவளை கூட்டிச் சென்று ஃபில்டர் காஃபி வாங்கி அவளோடு சேர்ந்து பருகினான். அவனுக்கு கண்கலங்க சித்தாரா பிரியாவிடை கொடுத்தாள். சித்தாராவின் மனநிலையை புரிந்து கொண்ட தங்கம் அவளை அவர்களது பெற்றோருடன் அன்றே அனுப்பி வைத்தாள். வீடு திரும்பியதும் சித்தாரா அலைபேசியில் அவனுக்காக ஒரு பெரிய காதல் கடிதம் வரைந்து அனுப்பினாள். சித்தார்த் அதை படித்துவிட்டு உருகிப் போனான். அவளுக்கு பதிலளித்துவிட்டு துபாய் சென்றதும் பேசுவதாக கூறியிருந்தான். அவன் துபாய் வழியாக அமெரிக்கா செல்கிறான். இரவு உறங்கச் செல்ல வெகுநேரம் பிடித்தது சித்தாராவுக்கு. காலையில் எழுந்ததிலிருந்து அலைபேசியை கையிலேயே வைத்திருந்தாள். அவன் துபாய் வந்துவிட்டேன், அடுத்த விமானத்தில் ஏற உள்ளேன் என்று அலைபேசியில் தகவலளித்த பிறகே நிம்மதியுற்றாள். தான் இன்னும் காஃபி பருகவில்லை என்ற எண்ணமே அவளுக்கு அப்பொழுதுதான் வந்தது. உடனே தாயிடம் கேட்டு வாங்கி கொண்டாள். அன்று அவள் அலுவலகம் செல்லவில்லை. மெதுவாக காஃபியை பருகியவாறே தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுது துபாயிலிருந்து அமெரிக்கா சென்ற விமானம் இயந்திர கோளாறு காரணமாக திடீரென்று வெடித்து சிதறியது என்ற செய்தி ஒளிபரப்பப்பட்டது. அதில் பயணித்த அனைவரும் இறந்துவிட்டனர் என்ற செய்தியை கேட்ட சித்தாரா கையில் இருந்த காப்பி கோப்பையை தவறவிட்டு உறைந்து போனாள். அனைவரின் தலையிலும் இடி விழுந்ததைப் போல் இருந்தது. சித்தாராவுக்கு உலகமே இருண்டது. இது நாள் வரை இனித்த ஃபில்டர் காஃபி முதன்முறையாக அவளுக்கு கசந்தது. அவளை தேற்றப்படாதபாடு பட்டனர். நாட்கள் ஓடின. மறுமணம் செய்து கொள்ள கெஞ்சினர். மறுத்துவிட்டாள். அவன் நினைவுகளோடு அவள் வாழ ஆரம்பித்தாள். இனி வாழ்க்கை முழுவதும் அவளுக்கு ஃபில்டர் காஃபி கசந்துதான் போகும். அன்பு உள்ளங்களே, இதே போன்று நிறைய கதைகளை உங்களுக்கு ஒளி வடிவமாக கொண்டு வர காத்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் சந்திக்கலாமா?